ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். பைபிளில் ஏகப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, இரவும் பகலும் இந்த வேலையை நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மேபி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நான் சர்ச் பண்ணதில், தேடி பார்த்ததில் ஒரே ஒரு விஷயத்தை தான் இரவும் பகலும் செய்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டது. பார்த்திங்கன்னா, வேதத்தை நம்ம தியானிக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தியானம் பண்ணுறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நம்ம வேதத்தை எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ, எந்த அளவு அந்த வார்த்தையில் என்ன அர்த்தம் இருக்குது, எதுக்காக அதை சொல்லியிருக்காங்க, யாருக்கு சொல்லியிருக்காங்க, எப்போ நிறைவேறும்படி அது சொல்லப்பட்டது அப்படின்லாம் நம்ம அந்த வசனத்தை தியானிக்கும்போது, அதை புரிஞ்சு கொள்ளும்போது நம்மளோட திங்கிங்கில் ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்குது. அந்த கிளாரிட்டிக்கு அப்புறம் நம்மளுடைய பேச்சு, நம்மளோட நடவடிக்கைகள், நம்மளோட ஜெபம் எல்லாமே மாறுது. அப்போது ஒரு திங்கிங் மாறினதுக்கப்புறம் பண்ணுற ப்ரேயருக்கும், அந்த திங்கிங் மாறாமல் பண்ணுற ப்ரேயருக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனத்தை வச்சு ஒரு ஆள் ஜெபம் பண்ணுறதுக்கும், கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றது தெரியாமல் இருந்து ஒரு ஆள் ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போது அந்த வசனத்தை, அதனால தான் இரவும் பகலும் தியானமாக இருப்பாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை வசனங்கள் உங்கள் சிந்தைக்கு வருது? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறோம். அதில் எத்தனை வார்த்தைகள் கர்த்தருடைய வசனம் நம்ம சிந்தனைக்கு வருது அப்படின்றத யோசித்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. அதிகமாக வசனத்தை தியானிங்க. உங்கள் சிந்தைக்கு தேவையான கிளாரிட்டியை வசனம் கட்டாயம் கொடுக்கும். சரிங்களா? காட் பிளஸ் யூ.